கைஸ் எல்லாருக்குமே வணக்கம். ஸோ நம்ம எங்கே இருக்கோம் பார்த்தீங்கன்னா வண்டலூரில் தான் இருக்கோம். ஸோ நம்ம எப்போதுமே இயர் நம்ம ட்ரிப் போயிடுவோம். ஸோ பாப்பாவுக்காக இந்த இயர் போக முடியல, ஏன்னா நான் கன்சீவாக இருக்கிறதுனால. ஸோ அதனால் பாப்பா வெளியில் எங்கேயாவது கூட்டிகிட்டு போகணும் அப்படிங்கிறதுக்காக வண்டலூர் தான் வந்திருந்தோம். ஸோ இங்கே பார்த்திங்கன்னா கார் பார்க்கிங் 150 சார்ஜ் பண்ணுறாங்க. ஸோ அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நம்ம அடல்ட்ஸ்க்கு 200 வாங்குகிறாங்க. ஸோ கிட்ஸுக்கு 50 வாங்குறாங்க போல். ஒன்லி ஜிபே அண்ட் கார்டு மட்டும் தான் இது பண்ணுறாங்க. ஸோ கேஷ் இது பண்ணலை. அதனால் நீங்கள் வரும்போது நீங்கள் அதெல்லாம் ப்ரிப்பேர் ஆகி வாங்க. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா உள்ளே போக ஆரம்பிச்சிட்டோம். என் பாப்பா அவங்களே இன்றைக்கி ரெடியாகி தான் வந்தாங்க. நான் எதுவுமே பண்ணவே இல்லை. ஸோ ஹேர் ஸ்டைல் மட்டும் தான் நான் பண்ணேன். மற்றபடி அவங்களே தான் ரெடியாக இருக்காங்க. ட்ரெஸ்லேருந்து ஸ்லிம் பேக்குமே அவங்களே, எனக்கும் பேக் வேணும்னு சொல்லிட்டு அவங்களும் பேக் ரெடி பண்ணி எந்த ட்ரெஸ்ஸுக்கு எந்த ட்ரெஸ் செப்பல் போட்டால் கரெக்டாக இருக்குங்கிற மாதிரி அவங்க ஷூ போட்டுட்டு, ஸோ கேப்பு எல்லாமே ரெடியாகி தான் வந்தாங்க. ஸோ என் ஹஸ்பண்ட் எங்கன்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் பின்னாடி வந்துட்டே இருங்க, நான் போய் சைக்கிள் எடுக்கிறேன் அப்படின்னு சொல்லி போயிருந்தாங்க. ஸோ லாஸ்ட்டாக பார்த்தா இந்த வேனில் தான் நம்ம போவோம், ஏன்னா அந்த மாதிரி ஆயிடுச்சு. ஸோ சைக்கிள் நம்ம ஒரு மணி நேரம் வெயிட் பண்ணணும். ஸோ எலக்ட்ரிக் சைக்கிளுக்காக, மற்றபடி நார்மல் சைக்கிள் இருக்குன்னாங்க. நார்மல் சைக்கிள் நம்மளால் போக முடியாதுங்கிறதுனால எலக்ட்ரிக் சைக்கிளுக்காக தான் வெயிட் பண்ணோம். ஆனால் பார்த்தீங்கன்னா கைக்கு எலக்ட்ரிக் சைக்கிளே வந்துருச்சு. நாங்கள் பில்லுமே பே பண்ணிட்டோம். பட் அங்கே உள்ளவங்களாம் என்ன சொன்னாங்க அப்படின்னா, நீங்கள் கன்சீவாக இருக்கிறதுனால சைக்கிளில் போகாதீங்க, ஏன்னா மேடு பள்ளமாக இருக்கும், அதனால் நீங்கள் வேன் புக் பண்ணி போங்க அப்படி சொல்லிட்டாங்க. ஸோ ஓகே அப்படி சொல்லிட்டு நாங்கள் அதுக்கப்புறம் நாங்கள் போகலாம் அப்படி சொல்லிட்டு அங்கேயுமே வெயிட் பண்ணி அங்கேயுமே ஒரு 1 hour கிட்ட வெயிட் பண்ணணும். அதுக்கப்புறம் தான் நாங்கள் போகணுமே. ஸோ இந்த வேனில் போகும்போது எப்படின்னா ஒரு 3 டைம் ஆச்சு இறக்கி விட்டுறாங்க எங்களை. ஸோ அதுவே ஒரு மாதிரி டயர்டாகிடுது. என்னடா இது அப்படியே ஃபுல்லாகவே போனால் ஒன்றும் தெரிஞ்சிக்கல. அது அங்கே இறங்கி போகும்போது கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்குது. ஸோ இங்கே பார்த்திங்கன்னா கொரில்லாவை பார்த்தோம். ஸோ கொரில்லா செம்மையாக இருந்தது, மரத்தில் உட்காந்துருந்து. நான் எனக்கு கிளியராகவே தெரியல. அதுக்கப்புறம் தான் அவங்களும் சொன்னோன்னு தான் பார்த்தோன்னாங்க. ஸோ ரொம்ப பெருசு இது. ஸோ ஃபோனில் எப்படி தெரிஞ்சதில்ல, நேரில் அது பெருசாக தான் இருந்துச்சு பார்க்குறதுக்கு. அதை பார்த்துட்டு என் பொண்ணுமே அம்மா இதெல்லாம் ஃபோனில் தாம்மா பார்த்துருக்கேன், இப்போ தான் நேரில் பார்க்குறேன் அப்படிங்கிற மாதிரி இருந்தது சொன்னாங்க. ஏன்னா அவங்க ஒரு 4 இயர்ஸ்க்கு முன்னாடி வந்திருக்காங்க. அப்போ அந்த லெவலில் அவங்களுக்கு விவரம் தெரியாது. ஸோ அதனால் தெரியல அவங்களுக்கு. அதுக்கப்புறம் மயில் உட்காந்துருந்துச்சு. மயில் அழகாக இருந்துச்சு பார்க்குறதுக்கு. ஸோ இதெல்லாம் நம்ம பார்க்க கொஞ்சம் கஷ்டமாக தான் இருந்தது. அதுக்கப்புறம் ஒயிட் கலர் மயிலும் பார்த்தோம். இது அழகாக தோகி விரிச்சு தான் இருந்துச்சு. அதுக்கப்புறம் இதாகிடுச்சு. அப்புறம் பேர்ட்ஸு பார்த்தோம். இந்த 2 பேர்ட்ஸ் பார்த்திங்கன்னா 2 சண்டை போட்டுட்டு இருந்துச்சு. செம்மையாக கத்தி இப்படி சண்டை போட்டு இருந்துச்சு. அதுதான் நான் வீடியோ ஷூட் பண்ணிகிட்டு இருந்தேன். அதுக்கப்புறம் செகண்டாக வேன் ஏறிட்டோம் நம்ம. இங்கே பார்த்திங்கன்னா மான் நிறைய இருந்துச்சு. ஸோ இது ஏதோ ஒரு மான் சொல்கிறாங்க, எனக்கு கிளியராக தெரியல. இதுலேருந்து கொஞ்சம் தூரத்தில் தான் நம்மளை இறக்கி விட்டுறாங்க. ஒரு பக்கத்துலேயே இறக்கி விட்டுறாங்க. அங்கேருந்து உள்ளே போயிட்டு நீங்கள் சிங்கம், புலி, அதுக்கப்புறம் நீர் நாயெல்லாம் பார்த்துட்டு வாங்க அப்படி சொல்லிட்டாங்க. அதுக்கப்புறம் நாங்கள் இறங்கி உள்ளே வந்தோம். ஸோ பாருங்கள், அது எப்படி அழகாக படுத்துட்டு அந்த இதில் இது பண்ணுது பாருங்கள், விளையாடுது பாருங்கள். ஸோ அதை பார்த்துட்டு மேலே போய் கொஞ்ச நேரம் உட்காந்துட்டோம். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா சிங்கம் என் ஹஸ்பண்ட்டை போய் பார்க்க போயிருந்தாங்க. என்னால் வர முடியல, நான் கீழே உட்காந்துட்டேன், நடக்க முடியல, கால் வலிக்குதுன்ட்டு. ஸோ என் பொண்ணுக்கிட்ட வீடியோ கொடுத்து நீ ஷூட் பண்ணிட்டவன், நான் வீடியோவில் பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்லி அனுப்பிச்சிருந்தேன். என் பொண்ணு எப்படிலாம் வீடியோ எடுத்திருக்கா பாருங்கள். நான் இப்போ தான் வீடியோவை பார்க்குறேன் அவள் எடுத்துருக்குது. ஸோ அதில் சிங்கம் கவர் ஆகுதோ இல்லையோ, பாக்கி எல்லாருமே கவர் ஆகிருக்காங்க. ஸோ நானே இப்போ தான் பார்க்குறேன். அதுக்கப்புறம் என் ஹஸ்பண்ட் சொன்னாங்க. அதுக்கப்புறம் நான் போய் வீடியோ எடுத்தேன். ரொம்ப மேலெல்லாம் போக முடியல, கீழே இருந்துக்கிட்டு தான் ஓரளவு தெரிகிற மாதிரி நான் வீடியோ எடுத்திருக்கேன். ஸோ அதுவுமே இதில் தெரியும் உங்களுக்கு. அதில் பார்த்திங்கன்னா சிங்கம் இங்கேருந்து அங்கே நடந்து போவோம். நடந்து போயிட்டு பாருங்கள், இங்கேருந்து அங்கே நடந்து போயிட்டு ஒரு நிழலில் படுக்கும் போல் இருக்குது. ஸோ அதுக்கப்புறம் அது தெரியல, நான் ஓரளவு தெரிஞ்ச மாதிரி தான் நான் ஷூட் பண்ணியிருக்கேன். அப்புறம் பார்த்திங்கன்னா ஸோ அங்கே ஜூஸு நம்மளாம் குடிச்சிட்டு திருப்பி அடுத்த வேனில் ஏறிட்டோம். இங்கே பார்த்திங்கன்னா புலிலாம் பார்க்க முடியல. ஸோ இந்த ஒயிட் கலர் புலி தான் பார்த்தோம். இது வண்டியிலே போகும்போது பார்த்துட்டு தான் போனோம். ஸோ அது ரவுண்ட் அடிச்சுட்டு இருந்துச்சு. நாங்கள் எப்படி ரவுண்ட் அடிச்சுட்டு வரோமோ அதேமாதிரி அது ரவுண்ட் அடிச்சுட்டு இருந்துச்சு. ஸோ கொஞ்சம் கூட படுக்கவே இல்லை, அது ரவுண்ட் அடிச்சுட்டு தான் இருந்தது. ஸோ அதெல்லாம் பார்த்துட்டு அதுக்கப்புறம் போயிட்டு இதுக்கப்புறம் இறங்க வேண்டாம்
வேன்லேயே போய்க்கலாம் அப்படி சொல்லிட்டு ஒரு பிளான் பண்ணிட்டோம். ஏன்னா இறங்கி இறங்கி ஏற முடியல, கால் வலி வந்துச்சு, வெயில் வரையா. ஸோ ரொம்ப டயர்டாகிடுச்சு. எல்லா இடத்துலையுமே ஃபுல்லாக ஜூஸ் தான் குடிச்சிருக்கோம் அதிகமாக. ஸோ அதனால் இதுக்கப்புறம் இறங்க முடியாதுன்னு சொல்லிட்டு வேன்லேயே தான் போகணும். எல்லா இடமே வேன்லேயே வந்துட்டு பார்க்கலாம் அப்படின்ட்டு. அப்புறம் எலிஃபேண்ட் 2 பார்த்தோம். ஸோ அது அழகாக அங்கங்கே கட்டி போட்டிருந்தாங்க அதை மரத்தில். ஸோ பார்த்துட்டு அப்புறம் ஒட்டகம் இதெல்லாம் பார்த்துட்டு அப்புறமே நம்ம வந்து இறக்கி விட்டாங்க. எங்கே ஏற்றுனாங்களோ அங்கேயே இறக்கி விட்டாங்க. இதுக்கப்புறம் நம்ம போய் கார் பார்க்கிங்கில் போய் கார் எடுத்து கிளம்பிட்டோம். ஸோ நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். பாய் பாய்.